நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்ததான பாஸ்டர் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு சில நிமிஷங்கள் பேசும்படியாக நான் இடம் கொடுக்கிறேன். இந்த துக்ககரமான நேரத்திலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு நம்பிக்கைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இங்க கூடியிருக்கிற குடும்பத்தினர்கள், உறவினர்கள், நெருங்கின நண்பர்கள் அருமையான சகோதரரை இழந்து இந்த இழப்பு நிமித்தமாக வருத்தங்கள் நமக்கு இருந்தாலும் நாம் ஆராதிக்கிறதான இயேசு நம் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையினாலே தான் நமக்கு முந்தின பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த மரணத்தின் வாயிலாக ஒரு இன்ப கானானை அவர்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தந்திருக்கிறார். அது என்னன்னு என்றால் அதுதான் பரலோகம். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதும் அந்த பரலோகத்துக்காகத்தான். நாம் எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் அந்த பரலோகம்தான். இன்றைக்கு அருமையான சகோதரர் மரித்து அவருடைய சரீரம் இங்கே இருக்கிறது. அவருடைய ஆத்துமா தேவனுடைய ராஜ்யத்தில் இப்பொழுது மகிழ்ச்சியாக அங்கே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதரும் இந்த மரணத்தின் வாயிலாகத்தான் நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் நோக்கமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வதற்கு இந்த மரணமும் ஒரு வழியாக இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. இந்த மரணம் என்பது நமக்கு ஒரு வேதனை அல்ல, நமக்கு ஒரு சந்தோஷம். இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் பல பாடுகளை, பல வேதனைகளை, பல துக்கங்களை, துயரங்களை நாம் சகிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் துயரமும் துக்கமும் இல்லாத ஒரு மேன்மையான ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இறுதி காலத்தில் அவர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அவர் சொல்லிவிட்டு அவர் இறுதியாய் சொல்கிறார், இது முதல் என்று சொல்கிறார். அதுதான் ஒரு ஆரம்பம். இப்பொழுது இங்க நித்திரையில் இருக்கிறதானே அருமையான சகோதரர், இந்த உலகத்தில் அவர் போராடி இருக்கிறார். அவருடைய போராட்டத்தை குறித்து பவுல் சொல்லும் போது நல்ல போராட்டம் என்று சொல்கிறார். கிறிஸ்து இல்லாத ஒரு போராட்டம் இருக்கிறது, கிறிஸ்துவோடு உள்ளதான ஒரு போராட்டம் இருக்கிறது. கிறிஸ்து இல்லாத போராட்டங்கள் ஒரு தோல்வியின் போராட்டம். ஆனால் கிறிஸ்து இயேசுவினால் உண்டாகிற ஒரு போராட்டம் அது நம்பிக்கையின் ஜெயத்தின் போராட்டமாக இருக்கிறது. ஆகவே அருமையான சகோதரர், இந்த உலகத்தில் அவருக்கு கொடுத்த காலங்களில் அவர் நம்பிக்கையோடு ஓடி இருக்கிறார். அது என்ன நம்பிக்கை? அதுதான் ஆண்டவராகிய இயேசு என்கிறதான நம்பிக்கை. அந்த இயேசுவை இதுவரையிலும் அவர் நம்பி ஓடினார். அந்த ஓட்டத்தை குறித்த காலத்தில் கர்த்தர் முடிக்க பண்ணியிருக்கிறார். இந்த முடிவு நிரந்தரமான முடிவு அல்ல, இது ஒரு நம்பிக்கையான முடிவு. இதற்கு பின்பு கர்த்தர் ஒரு மேன்மையான வாழ்வு வைத்திருக்கிறார், அந்த நித்திய ராஜ்யம், அந்த நித்திய ஜீவனை. அருமையான சகோதரி மாத்திரமல்ல, இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் அந்த நித்திய ராஜ்யம் அவசியம். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு தேவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு போதித்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். அவர் நம்மை நிலைநிறுத்தும்படி வைத்திருக்கிறதான திருச்சபையிலே கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை நிறைவேற்றும் போது அருமையான சகோதரர் அடைந்த நித்திய வாழ்வை அவருக்கு மட்டுமல்ல நம் எல்லாருக்கும் தருவார். அந்த நம்பிக்கையோடு நாம் ஓடுவோம். சகோதரர் ஓடி முடித்திருக்கிறார்.
அவருக்கென்று வைத்திருக்கிற நீதியின் கிரீடத்திற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாமும் அவரை தொடர்ந்து இந்த உலகத்தில் இந்த கிறிஸ்துவோடு கூட வாழவும் கிறிஸ்துவுக்காக ஓடவும் கர்த்தர் இந்த குடும்பத்திற்கும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனும் தந்தருள்வாராக என்று சொல்லி நான் இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய ஆறுதலின் கரம் இந்த குடும்பத்தோடு இருக்கட்டும். எத்தனை பேர் இந்த குடும்பத்திற்கு ஆறுதலை சொன்னாலும் எங்கள் தேவன் சமாதானத்தின் தேவன், நீர் இவர்களை ஆறுதல் படுத்தி இவர்களுக்கு சகாயம் புரியும்படி ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரர் விட்டு சென்ற இந்த இடத்தை எங்கள் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது அருமையான பாஸ்டர் சில நிமிஷங்கள் பேசுவார்கள். அதற்கு படிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையிலே அருமையான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சில நாளைக்கு முன்பதாகத்தான் 10 நாளைக்கு முன்பதாகத்தான் அருமையான ஐயாவை பார்த்து ஜெபிப்பதற்காக வந்தோம். அப்பொழுதே அவர் ரொம்ப அதிகமாக பலவீனப்பட்டிருந்தார்கள். கர்த்தருடைய வேலை வந்த பொழுது கர்த்தர் அவர்கள் எடுத்துக்கொண்டார். ஏன் என்று கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறும்படியான நல்ல ஒரு வாய்ப்பை அவர் பெற்றிருக்கிறார். ஒன்று மாத்திரம் உறுதி, அவர் எதிர்பார்த்து அவர் வாஞ்சித்த இடத்திற்கு கர்த்தர் அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய சரீரத்தை சுற்றிலும் இருக்கிற நீங்களும் நானும் தான் ரொம்ப பரிதாபத்திற்குரியவர்கள். ஏன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஒரு வருகைக்கு முன்பதாக நம்மையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அந்த வருகைக்கென்று நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்துவதாக வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தராமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இயேசு திரும்ப வருவார். அப்பொழுது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பதாக உயிரோடு இருக்கிறதான நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்றதான வார்த்தையின்படி அருமையான ஐயாவுடைய சரீரத்தை இன்னும் சில நிமிடங்களிலே விதைக்க இருக்கிறோம். கர்த்தராமே இந்த குடும்பத்தாருக்கு தேவையான தெய்வீக ஆறுதலை தந்து நடத்துவாரா. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தம் எங்கள் நல்ல பிதாவே, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஐயாவை இழந்து தவிக்கிற குடும்பத்தாருக்காக உடைய சமூகத்தில் வருகிறேன். நீரே சகல ஆறுதலும் தேவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான குடும்பத்தாருக்கு பிள்ளைகள், மருமக்கமார், பேர பிள்ளைகள், அருமையான ஐயாவுடைய துணைவியா, எல்லாருக்கும் தேவையான ஆறுதலை உடைய வசனத்தினால் உடைய வார்த்தையினால கர்த்தர் நீர் தந்து ஒவ்வொருத்தரையும் நீர் பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். பாமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் சீக்கிரம் வரப்போகிறேன். உடைய வருகைக்கு முன்பதாக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்குரியதான தெய்வீக ஞானம் தந்து அற்புதமாய் கர்த்தர் நீர் எங்களை நடத்துவீராக. அவருடைய ஓட்டத்தை அவர்கள் முடித்து விட்டார்கள். நீதியின் கிரீடம், வாடாத கிரீடம், அழியாத கிரீடம் அவர்களுக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. அதை பெரும்படியாய் அவர்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். நாங்களும் இந்த பாதையிலே ஜெயத்தோடு முன்னேறி செல்வதற்கு எங்களுக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் தந்து நடத்துவீராக. தொடர்ந்து நடக்கிற விதைப்பின் ஆராதனை கர்த்தர் மகிமையாய் நடத்தி தாரும். துதி கன மகிமை முக்கிய எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இதுவரையிலும் பார்க்காதவர்கள் இப்பொழுது பார்க்கலாம். பார்க்கிறவங்க அப்படியே உடனே மூவ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம்
மூடலாமா? மூடு. குடும்பத்தினர் யாராவது பார்க்க வேண்டியது இருந்தால் சீக்கிரமா வந்து பாருங்கள். கல்யாணம் Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவும் மற்றும் மகிழ்வு சுத்தரின் ஆறுதல் அடைவோம். இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். நம் பிதாவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். அந்த மோட்சக்கரை அடைந்து வானசேனையுடன் கழிப்போம். நம் தொல்லை யாத்திரை முடித்து விண்கிரீடத்தை நாம் அறிவோம். இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். Praise the Lord. ஜெபம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவா, எங்களுக்காக மரித்தீர், உயிர்த்தீர், மறுபடியும் வரப்போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பிரதர் ராபி அவருடைய மரணத்தை முன்னிட்டு நாங்கள் உடைய சமூகத்தில் வருகிறோம். அன்றைக்கு தம்முடைய சீசரிடத்தில் சொன்னீர், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போவேன் என்று. அந்த தெய்வ சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளத்தை ஆட்கொள்ளட்டும். இப்போது இந்த சரீரத்தை ஆண்டவரே வசனத்தின்படியாக நாங்கள் நல்லடக்க செய்ய போகிறோம். நம்முடைய சமூகம் கூட இருக்க வேண்டும். நடத்தும் ஆசீர்வதி தடைகளை நீக்கித்தார். இயேசுவின் நாமத்திற்கு தாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அவருடைய வசனத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல வாதங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகம் என்று என்னுள்ள சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.
சரி அப்போ போயிட்டு